ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு நெட்டிங் லிட். யூஜிடிஆர்பி எக்ஸாம் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதில் பொயட்ரி ரிவிஷன் டெஸ்ட்டில் ஆல்ரெடி நம்ம 2 டெஸ்ட் எழுதிட்டோம். அண்ட் இது தேர்ட் டெஸ்ட்டாக இருக்குது. இதோட போர்ஷன்லாம் பார்த்தோம் அப்படின்னா விக்ரம் சேத்தோட ஈவினிங் வீட், நிசிம் எசக்கியல்ஸ் குட் பை பார்ட்டி, ஏகே ராமானுஜன்ஸ் ஆஃப் மதர்ஸ் அமங் அதர் திங்ஸ், T.S. Eliot's Journey of the Magi, Dylan Thomas, The Hunchback in the Park, Judith Wright's Request to a Year, Supata Bhattacharya's Draupadi, Maya Angelou's Still I Rise, Gladys Cardiff's Combing, and Gwendolyn Brooks' A Sunset of the City. டோட்டலி 10 போயம்ஸ் இருக்குது. இதையும் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா இருக்கிற 36 போயமில் 32 போயம்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. இதில் ஒரு கரெக்ஷன் இருக்குது. டிலன் தாமஸோட த ஹன்ச்பேக் இன் த பார்க் அது பப்ளிஷ் ஆன அந்த பொயட்ரி கலெக்ஷனோட நேம் டெத்ஸ் அண்ட் என்ட்ரன்சஸ். இட் வாஸ் பப்ளிஷ் இன் த இயர் 1946. நம்ம வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தது மல்டிபிள் பொயட்ரி கலெக்ஷன்ஸில் அது வந்திருந்துன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் அது ஃபஸ்ட் டைம் டெத் அண்ட் என்ட்ரன்சஸ் இன் 1946 அந்த பொயட்ரி கலெக்ஷனில் தான் வெளிவந்திருக்கு. அண்ட் நம்மளோட பொயட்ரி கலெக்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா ஃபியூ மிஸ்டேக்ஸ் வீடியோஸில் அக்கர் ஆகியிருக்குது. அதை எல்லாமே நான் கரெக்ஷன் பண்ணிட்டேன். இருந்தாலும் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக இன்னொரு தடவை போயம் அண்ட் அதோட பொயட்ரி கலெக்ஷன் இது ரெண்டையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி அண்ட் அந்த போயமோட ஒரு ஜிஸ்ட் மாதிரி நான் கொடுத்து வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த வீடியோலையும் கூட நீங்கள் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சர்ச் இன்ஜின்ஸில் ஒரு தடவை சர்ச் பண்ணும்போது ஒரு ரிசல்ட் காட்டுது. சம்டைம்ஸ் அது ராங்கான இன்ஃபர்மேஷனாக கூட இருக்குது. ஸோ நீங்கள் நான் போடுற வீடியோவை எப்போவுமே டபுள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் இந்த போயமோட பப்ளிஷ்ட் இயர்ஸ் அண்ட் பொயட்ரி கலெக்ஷன் அண்ட் அதோட ஜிஸ்டையும் சேர்த்து தனியாக நான் ஒரு வீடியோவை மேக் பண்ணுறேன். அண்ட் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சது என்ன அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்கல்ல, கமெண்ட் பண்ணுறது இண்டிவிஜுவல் கமெண்ட்டாக கொடுங்க. நான் ரிப்ளை பண்ணதுக்கு நீங்கள் ஒரு ரிப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அது எனக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்ட மாட்டேங்குது. ஸோ நீங்கள் இண்டிவிஜுவல் கமெண்ட்டாக கொடுக்குறீங்க அப்படின்னா எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் சம்டைம்ஸ் அது மிஸ் ஆகிடுது நோட்டிஃபிகேஷன் வராமல். அண்ட் ஐ எம் சாரி ஃபார் தட். அண்ட் எக்ஸாம் சூன் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ என்னால் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியுதோ அவ்வளோ கம்ப்ளீட் பண்ண நான் ட்ரை பண்ணுறேன். நீங்களும் உங்களோட சைட்லையும் இன்னுமே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்பீடப் பண்ணுங்கள். அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் தி எக்ஸாம். The questions for UGTRB Poetry Revision Test 3 is as follows.
And that's it for this lecture. We will meet in the next lecture. Till then, happy learning.